கம்பெனியோட ஷேரை நம்ம வாங்குறோம் அப்படின்னா எந்த மாதிரி செக்லிஸ்ட் எல்லாம் பார்த்து வாங்கணும்? ஸ்டாக்குனுடைய வேல்யூ வேற, கார்பரேட்னுடைய பொசிஷன் வேற. பிடிச்சி வாங்குறதுங்கிறது வேற, தெரிஞ்சு வாங்குறது வேற. எனக்கு டாடா மோட்டார் பிடிக்கும், எனக்கு நான் இந்தியன் பேங்க்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இல்லை நான் இந்த துறையில் ஒர்க் பண்ணினேங்கிறதுக்காக நீங்கள் அந்த ஸ்டாக்கை போய் வாங்காதீங்க. மார்க்கெட்டில் 3 கேட்டகரி இருக்கு. அட்ராக்டிவ் ப்ரைஸ், ஃபேர் ப்ரைஸ், ஓவர். அட்ராக்டிவ் ப்ரைஸாக இருந்தால் வாங்கும், ஓவர் ப்ரைஸாக இருந்தால் கையில் இருந்தால் லாபத்துக்கு பண்ணும். இது மாதிரி நம்ம தேர்ந்தெடுக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டினுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கணும். அந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் எல்லாமே இருக்கும். ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க. போன வருஷம் 30 அல்லது போன வருஷம் 40 வச்சுருக்காங்க, இந்த வருஷம் 40 இருக்கணும், அடுத்த வருஷமும் 40 இருக்கணும். அங்கே திடீர்னு 35னா அங்கே ஏதோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம உஷாராயிக்கலாம் இல்லையா? அப்போ இப்போ என்ன ட்ரெண்டிங் செக்டார்? இவி வெஹிக்கிள்ஸ். அப்போ இவி வெஹிக்கிள்ஸ் ஏன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது? கிரீன் எனர்ஜி ஏன் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது? ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டாக போகக்கூடாது. அப்போ இதை பார்த்து நாம் அந்த ஒரு பங்கை தேர்ந்தெடுக்கணும். ஸோ இது மாதிரி இன்னும் என்ன மாதிரி மிஸ்டேக்காக ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இன்னுமே பண்ணிட்டு இருக்காங்க? நிறைய பண்ணுறாங்க மிஸ்டேக்ஸ். ஒன்று, அப் டு டேட் நியூஸ் பார்க்கறது இல்லை. இப்போது ஏஐ நிறையா வந்திருக்கு. ChatGPT பட்டாலும் ஒன்று வேண்டாம். சிறு முதலீட்டாளர்கள் எவ்வாறு அதை கடைப்பிடிப்பதுன்னு ஒரு தமிழில் போட்டால், அப்போ நீ எத்தனை ஷேர் வாங்கணும், எத்தனை வச்சுக்கணும், இதனால் உனக்கு என்ன பிரச்சனை, என்ன விளைவுகள். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் பிளானர் கோவை விஸ்வநாதன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. நேயர்களுக்கு வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. சரி, இப்போ தொடர்ந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆரம்பத்துலேருந்து நிறைய ஸ்கேம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் ரீசெண்டாக இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் கேஸோட ஸ்கேம் வந்து, இந்த கம்பெனியோட ஸ்கேம். ஸோ ஒரு மிஸ்ரெப்ரசன்டேஷன், பெரிய 15 லட்சம் கோடிக்கு மேலே ஒரு நம்பரை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு சின்ன ஷேர் ஹோல்டர், ஒரு கம்மியான ஷேர் ஹோல்ட் பண்ணிக்கிற ஒருத்தர் தான் வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். ஒரு ஷேர் ஹோல்டர் என்னெல்லாம் பண்ணணும், ஒரு கம்பெனியோட ஷேரை நம்ம வாங்குறோம் அப்படின்னா எந்த மாதிரி செக்லிஸ்ட் எல்லாம் பார்த்து வாங்கணும்? சரியான கேள்வி. நான் கொஞ்சம் விவரமாக பதில் சொல்ல ஆசைப்பட்றேன். ஒரு செக்லிஸ்ட்னா நம்ம கொஸ்டின்ஸு ஃபஸ்ட்டு இந்த சைடில் எழுதிக்கோங்க. அப்போது நம்ம அந்த பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவோம். தம் ரூல்னு சொல்லலாம், பேராமீட்டர்னு சொல்லலாம். முதல்ல இதுக்கு முன்னால் ஒரு விஷயம் சொல்கிறேன். எனக்கு மாருதி காரு பிடிக்கும், எனக்கு டாடா மோட்டார் பிடிக்கும், எனக்கு நான் இந்தியன் பேங்க்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இல்லை நான் இந்த துறையில் ஒர்க் பண்ணினேங்கிறதுக்காக நீங்கள் அந்த ஸ்டாக்கை போய் வாங்காதீங்க. ஸ்டாக்குனுடைய வேல்யூ வேறு, கார்பரேட்னுடைய பொசிஷன் வேறு. அப்போ நீங்கள் அசஸ் பண்ணி பிடிச்சி வாங்குறதுங்கிறது வேறு, தெரிஞ்சு வாங்குறது வேறு. பிடிக்கிறதுங்கிறது சப்போர்ட் பண்ணுமான்னு உத்தரவாதம் கிடையாது. தெரிஞ்சு வாங்கினீங்கனாக்கா அதனுடைய டெப்த்து தெரியும். அப்போ டெப்த்து தெரியற போது நம்ம அனலைஸ் பண்ணுறோம். அப்போ அனலைஸ் பண்ணுற போது செக்லிஸ்ட்டு போடுறோம். செக்லிஸ்ட்னா சில சாராம்சங்கள். ஒரு ஸ்டாக்கை பார்த்த உடனே இது என்ன ப்ராடக்ட்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ப்ராடக்ட்ஸு, அந்த கம்பெனியினுடைய ப்ராடக்ட்டு, அந்த பிஸ்னஸ்ஸை நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த பிஸ்னஸ் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கா, இல்லை டே டு டே லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா. ஒரு FMCGன்னு சொல்கிறேன், ஃபாஸ்ட் மூவிங் கேபிட்டல் குட்ஸ். காலையில் தூங்கி எழுந்திருந்தோன்னா நைட்டு நம்ம படுக்கிற வரலையும் உபயோகிக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் ஃபாஸ்ட்டு மூவிங் கேபிட்டல் குட்ஸில் வருது. அது பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, சோப்பு, ஷாம்புலேருந்து எல்லா கம்பெனியும், டவல்ஸ்லேருந்து, பில்லோலேருந்து எல்லாமே வந்துடுது. அந்த துறை பங்குகளில் அந்த செக்டாரை அனலைஸ் பண்ணணும். அந்த செக்டாரில் யார் லீடிங்கில் இருக்காங்க, அப்படி ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். சரி, அப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டாக்கை லீடரை எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிம்பிளாக ஒரு எல்லாருக்கும் சொல்கிறதா, எல்லாரும் பார்க்குறதா, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆப் தான் ஸ்க்ரீனர் இன்னுன்னு ஒரு ஆப். நான் அதை ப்ரமோட் பண்ணலை, நான் பார்ப்பேன். அப்படி இருந்தால் தான் நான் பார்த்து ஒரு ஸ்டாக்கை நான் ஒரு அட்வைஸ் பண்ணாலும் சரி, நான் பண்ணாலும் சரி பார்ப்பேன். அந்த ஸ்க்ரீனர் ஆப்பில் போயிட்டு ஃபஸ்ட்டு அதனுடைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ரெண்டாவது அவன் இயர் ஹை இயர் லோ பார்க்கணும். சரி, இயர் ஹையிலேருந்து இப்போ என்ன இடத்துல இருக்கான், இப்போ மிடில் இருக்கானா, ரைட்டு, ஹாப்பி. நியர் லோ கிட்ட வந்துட்டானா ஏன் வந்தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இன்ஃபோசிஸோ அல்லது டிசிஎஸோ ஏதோ ஒரு ஐடி செக்டர் எல்லாம் இயர் ஹையிலேருந்து வந்துட்டு இப்போ பாட்டமில் இருக்கான். எதுக்காக வந்தான்? இப்போ ஒரு இன்சூரன்ஸ் ஏஐ இஷ்யூ, ஆந்த்ராஃபி, அதனால என்னாச்சு, இறங்கி வந்திருக்கு. இந்த இஷ்யூவுக்கு இவங்க பேலன்ஸ் பண்ணி திரும்பணும்.
திரும்புகிற போது தான் கன்சிடர் பண்ணணும். இது பொறுத்தவரையிலும் ஐடி செக்டார் இந்த சூழ்நிலையில் ஒரு ஃபாலிங் நைட். அப்போ இது மாதிரி பார்க்குற போது இந்த செக்டார் நமக்கு ஒத்து வராது. அப்போ இப்போ என்ன ட்ரெண்டிங் செக்டார்? இப்போ பரவலாக எல்லாருமே அரசு உத்தரவாதம் கொடுத்து ஊக்குவிப்பு கொடுக்குற துறை என்ன? இவி வெஹிக்கிள்ஸ். அப்போ இவி வெஹிக்கிள்ஸ் ஏன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது? க்ரீன் எனர்ஜி ஏன் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது? நான் இது பரிந்துரை இல்லை. இப்போ ட்ரெண்டிங் என்ன? அந்த ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டு. ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டாக போகக்கூடாது. அப்போ இதை பார்த்து நாம் அந்த ஒரு பங்கை தேர்ந்தெடுக்கணும். பங்கை தேர்ந்தெடுத்தாச்சு. அடுத்து இந்த நிறுவனம் ரெவன்யூ ஆஸ்பெக்டில் பார்க்கணும். தொடர்ந்து ரெவன்யூ ப்ராஃபிட்டில் இருக்கா? ரெவன்யூ கொடுத்துட்ருக்கானா? சேல்ஸ் க்ரோத் இருக்கா? அந்த ரெவன்யூனால சேல்ஸ்னால ரெவன்யூ, அப்போ ரெவன்யூனால ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ப்ராஃபிட், அந்த ப்ராஃபிட்டு தொடர்ந்து 5 ஆண்டுகளாக பாசிட்டிவாக இருக்கான்னு பார்க்கணும். அப்போ கடந்த 5 ஆண்டுக்கு ட்ராக் ரெக்கார்டு பார்க்கணும். அது எல்லாமே அந்த ஆப்பில் இருக்குது. ஸ்க்ரீனில் போய் பார்க்கலாம். அப்படி பார்க்குற போது அப்போது சேல்ஸு நல்லாயிருக்கு, ரெவன்யூவும் நல்லாயிருக்கு, க்ரோத் நல்லாயிருக்கு. அப்போது ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் த எக்ஸ்பெண்டிச்சர்ஸு டிவிடெண்ட்டு கொடுக்குறோம். அப்போ தொடர்ந்து நல்ல டிவிடெண்ட். அப்போ இது 3 விஷயம் பாசிட்டிவ். அடுத்தது அதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா ப்ராஸ் கான்ஸ்ன்னு இருக்கும். ஒரு பாசிட்டிவ், நெகட்டிவ் இம்பேக்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் கம்பெனி, அந்த கம்பெனி, அந்த ஸ்டாக்கு, அந்த கார்பரேட்டோடைய ஆக்டிவிட்டீஸ் நல்லபடியாக நல்ல செய்திகள் சொல்லிட்டாங்கன்னா அது ப்ராஸில் இருக்குது. ப்ராஸில் நல்ல செய்திகள், சில கான்ஸில் ஒன்றுமே இருக்காது. அதை ஓரளவுக்கு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ப்ராஸில் என்ன சொல்கிறான், இந்த கம்பெனி நல்ல க்ரோத் கம்பெனி, ஆனால் கேஷ் ஃப்ளோ இருக்குது, நஷ்டம் அதிகம்னு சொல்கிறான். சில பேர் என்ன சொல்லுவான், கம்பெனி டெப்டாக இருக்குதுன்னு சொல்லுவான், அல்லது பிளட்ஜிங் பண்ணியிருக்குன்னு சொல்லுவான். அந்த மாதிரி கம்பெனி கிட்ட நம்ம கூடுமானவர்களையும் போகக்கூடாது. ஏன்னா அவன் எந்த டயத்துலேயும் கடனை நிவர்த்தி பண்ணி பிஸ்னஸ் காம்படிஷனில் அந்த துறை பங்குகளில் ஈடு கொடுத்து வரத்துக்கு அவன் முயற்சி பண்ணணும். அது மாதிரி நம்ம டெப்ட்டு பார்க்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டினுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கணும். இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்னு தனியாக இருக்குது. அந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் எல்லாமே இருக்கும். ஷேர் ஹோல்டர்ஸு எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க. போன வருஷம் 30 அல்லது போன வருஷம் 40 வச்சுருக்காங்க. இந்த வருஷம் 40 இருக்கணும், அடுத்த வருஷமும் 40 இருக்கணும். அங்கே திடீர்னு 35னா அங்கே ஏதோ சம்திங் இஸ் கோயிங் ஆனால் நம்ம அலர்ட் ஆகிக்கிறோம். அப்போ நம்ம டீப்பாக போய் அதை அனலைஸ் பண்ணுவோம். அங்கே ஏதோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, அப்போ நம்ம உஷாராகிக்கலாம் இல்லையா? அதை விட்டு வெளியில் வந்துக்கலாம், சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம், அல்லது அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை பண்ணிக்கலாம். அதைத்தான் என்ன சொல்லுவாங்க, ரெட் ஃப்ளாக் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ரெட் ஃப்ளாக் ஸ்டாக்ஸு இல்லாமல் இருக்கணும். ரெட் ஃப்ளாக்ஸ்னால் அதில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது? ஒன்று செபியினுடைய கண்காணிப்பு, அல்லது ஆடிட்டரை அப்பப்போ மாற்றுவாங்க. அப்போ ஏன் ஆடிட்டரை மாற்றுறாங்க? ஸோ ஏதோ சம்திங் இஸ் கோயிங் அண்ட் ராங். அந்த மாதிரி ரெட் ஃப்ளாக் ஸ்டாக்ஸ்ன்னு சிம்பிள் கொடுத்துட்டாலே நம்ம அதை ஒதுங்கிடணும். அதை விட்டுட்டு வெளியில் வர்றது நல்லது. திடீர்னு ஒருத்தன் டீலிஸ்ட் ஆகிறதுக்கு ஆகாது. அல்லது இப்போ நம்ம ஜேபி குரூப்ஸ் அசோசியேட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதை அதானி குரூப்ஸு வாங்குறாங்க. அப்படி அதை வாங்குற போது பார்த்தீங்கன்னாக்கா ஷேர் ஹோல்டரை பொறுத்தவரையிலும் நான் பொறுப்பு இல்லைன்ட்டாங்க. ஏன் இல்லைன்ட்டாங்கனாக்கா அவன் ஏற்கனவே கடனால் பேங்க் இன்சால்வன்சியில் தான் அது கை மாறுறது. அப்போ அவங்க வாங்குற போது அது கம்பெனி தான் எடுக்கிறாங்க. அந்த தொகையை யாருக்கு கொடுக்கணும்? அந்த பேங்க், எந்த பேங்க் லோன் வாங்கினா அவங்களுக்கு தானே கொடுப்பாங்க. கொடுத்தா சரியாக போச்சு, கம்பெனி கை மாறும். ஆனால் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் டீலிஸ்ட் ஆகிடும். இது மாதிரி இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம போய் பார்க்கக்கூடாது. இதெல்லாம் எங்கே சார் பார்க்குறது, எப்படி சார் தெரிஞ்சுக்கிறதுனா நம்ம அது மாதிரி அப்டேட்டாக இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் இப்போ நிறையா விஷயங்கள் அட்வான்ஸாக நமக்கு சந்தையில் கொடுத்துட்ருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் பிஸ்னஸ் அப்டேட்ஸ்ன்னு அல்ல லீடிங் கம்பெனி கொடுக்குறாங்க. அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய விலை உயர்வு, ஃபோக்கஸ் பண்ணுறது, அதனுடைய ஃபோர்காஸ்டிங் எல்லாமே கொடுக்குறாங்க. ஒரு ஆட்டோ செக்டாராக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும். அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா 1 or 2ஆம் தேதி ஆட்டோ சேல்ஸுன்னே ஒன்று கொடுக்குறாங்க. இந்த ஆட்டோ சேல்ஸுங்கிற இடத்துல ஒரு சின்ன டீட்டெயிலாக சொல்லணும். ஆட்டோ சேல்ஸ்னால் இந்த மாதம் ஆக்சுவலாக விற்றது கிடையாது.
ஒரு கம்பெனியில இருந்து டீலருக்கு போயிருக்கு. அந்த கம்பெனியை விட்டு இப்போ ஒரு மாருதின்னு எடுத்துக்கோங்க, ஒரு மகேந்திரா, ஒரு டாடா மோட்டார் எடுத்துட்டீங்கன்னா அதனுடைய விற்பனை அதிகம்னா ஆக்சுவலாக இங்கே ரோடு கண்டிஷனில் விற்றதாக அர்த்தம் இல்லை. அந்த கார்பரேட்டை வெளியில கொடுத்துருக்கான். அப்போ டீலர்கிட்ட போயிட்டனாலே அவங்களுக்கு பிஸ்னஸ் ஆயிடுச்சு. அப்போ வந்து போன மாதத்தோட இந்த மாதம் சேல்ஸ் அதிகம்னா ஹாப்பி, இல்லை அதே அளவுனா சரி பரவாயில்லை. கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னா ஏன் குறைஞ்சிருச்சு, அப்போ பிஸ்னஸ் காம்படிஷன் இதை பார்க்கணும். அடுத்த செக்லிஸ்ட்டில் பிஇ பார்க்கணும். நாம் பிஇ யாரோ இந்த யூடியூப்பில் யாரோ எங்களை மாதிரி சொல்கிறவங்க சொல்லுவாங்க, சார் எந்த ஸ்டாக் வாங்கினாலும் பிஇ பார்ப்பா, பிஇ வந்து 25க்கு கம்மியாக இருக்கணும். சரி, நான் கேட்குறேன், பிஇ 85 இருக்கிற கம்பெனி போன வருஷம் பிஇ 85 நான் கண்ணால் பார்த்தது டைட்டன். இன்னைக்கு டைட்டன் பிஇ ஏறி இருக்கு. ஏன் ஏறி இருக்கு? வால்யூம்ஸ் அண்ட் ப்ரைஸ் மற்றும் ஷேர் ஹோல்டிங். அப்போ இது மேலே ஏறி இருக்கோ அது மோசமான கம்பெனியா டைட்டன்? அப்போ கிட்டத்தட்ட டபுள் 10% ஏறி இருக்கு. அவன் பிஇ வந்து 83 ரூபா இருந்தபோது 900 ரூபா இருந்தான், இப்போ இவ்வளவுக்கு ஏறிட்டான். அப்போ பிஇ பார்க்கணும். சரி, இது பார்த்துட்டீங்க. இந்த மாதிரி செக் ஸ்லிப்ஸில் ஒவ்வொன்றா பார்த்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு டிக் போட்டுக்கிட்டே வரணும். இதுக்கு தாங்க செக் லிஸ்ட்டு. வெறும் ஒருத்தர் சொல்கிறாங்கனோ, ஒரு யூடியூப் சேனலில் சொல்கிறாங்கனோ, இல்லை ஃப்ரெண்டு சொல்கிறாங்களோ அப்படி போய் வாங்கக்கூடாது. நம்ம பணத்துக்கு நாம் தான் உத்தரவாதம். நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது. அடுத்த கேள்வி கேளுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பி ரேஷியோ மட்டும் பார்த்து கூட சில பேர் வாங்குறாங்க. இப்போ ஃபினான்ஷியல் ஒரு ஃபண்டமெண்டலாக ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 30க்கு மேலே ரேஷியோஸ் வந்து இருக்கு. ஸோ அதில் எந்த ஒரு 5 ரேஷியோ நீங்கள் இது மட்டும் பார்த்தா போதுன்னா எந்த 5 ரேஷியோ சொல்லுங்கள்? ROE, ஓகே, ROCE, CAGRனா காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட். அப்போ காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட்டு 2 இயர்ஸ். ஒரு கம்பெனி வந்து 10 வருஷ கம்பெனியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 10 வருஷத்துக்கு சேல்ஸ் CAGR இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அதே மாதிரி ரெவன்யூவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அப்போ ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அப்போ டிவிடெண்ட்டும் அதிகமாக கொடுப்பாங்க. இது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். அப்புறம் ஜென்ரலாக ஒரு பொதுவாகவே என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வியூவர்ஸாக இருக்கட்டும், இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய அவங்களுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அந்த மாதிரி அவங்க கொள்கை முடிவு எடுப்பாங்க. எப்படி எடுப்பான்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு பை பேக்கும்பாங்க, திடீர்னு ஸ்டாக்கை ஸ்ப்ளிட்டும்பாங்க, இல்லை நாங்கள் 2-3 கம்பெனி இருக்குது நாங்கள் அண்ணன் தம்பி ஒன்றா சேர்ந்துக்கிறோன்னு சொல்லிட்டு மெர்ஜும்பான், இல்லை எங்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை இருக்குது நாங்கள் பிரிச்சுக்கிறோம்பா. அது கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஐடிசிலாம் பார்த்தீங்கன்னா ஐடிசி தனியாகவும் ஐடிசி ஹோட்டல் வந்தது. இது மாதிரி பண்ணுறாங்க. அப்படி பண்ணினாலே அந்த ஸ்டாக்குக்கு கொஞ்சம் மதிப்பு குறைவு, திரும்பி அந்த ஒரிஜினல் நிலைமை வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஐடிசிலேருந்து ஐடிசி ஹோட்டல் பிரிஞ்சது, ஐடிசி ஹோட்டல் நல்லா இருக்குது, ஐடிசி வீக்காக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கம்பெனியும் டாடா மோட்டாரை பிரித்தாங்க. டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாக, கமர்ஷியல் வெஹிக்கிள், டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 600 ரூபா வந்து பிரித்தாங்க. இப்போ இந்த பிரித்ததில் எது நல்லா சேல்ஸ் இருக்கோ அவன் தான் மேலே ஏறுவான், இன்னும் மீதி கீழே தான் இருப்பான். இது மாதிரிலாம் பார்த்து இதுக்காக அவசரப்பட்டு போய் வாங்கக்கூடாது. அதே மாதிரி பைபேக்குன்னு வாங்கிட்டா நம்ம எல்லாம் பைபேக் வாங்குறான், 12,000 ரூபாய்க்கு வாங்குறான், இப்போ 9,000 ரூபா இருக்குன்னு போய் எல்லாம் வாங்குவாங்க. ஆனால் அவன் ஒரு ரேஷியோ வச்சுருப்பான், அந்த ரேஷியோவுக்கு உங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்கணும், அந்த ரெக்கார்ட் டேட்டில் உங்களுக்கு இருக்கணும். அப்போ அந்த குவான்டிட்டி எடுக்கிறவா அவன் 5 ஸ்டாக்கு 10 ஸ்டாக்கு தான் வாங்குவான் ரேஷியோவில். ஆனால் நீங்கள் 100-150 வாங்குவீங்க. உங்கள் கேபிட்டல் அதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க. இந்த நியூஸ் பேசிஸு இதெல்லாம் பார்க்கக்கூடாது. இன்னும் சில பேர் இருக்காங்க, டிவிடெண்ட் அறிவிக்கிறான்னு சொல்லிட்டு போய் வாங்குவான். அவன் டிவிடெண்ட் 20 பைசாவா 20 ரூபாயான்னு பார்க்க மாட்டாங்க, அது ஏதாவது நியூஸில் பார்ப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் கண்ணை மூடிட்டு போய் வாங்கக்கூடாது. இப்போ இந்த ரேஷியோ எல்லாரும் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஸோ இப்போ இந்த ரேஷியோ புரிஞ்சுக்கிட்டு தான் வாங்கணுமா? இப்போ நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு போய் வாங்குவாங்க, இல்லை ஒரு ஃபேமஸான பிராண்டுன்னா அப்படி போய் வாங்குவாங்க. ரைட் இஷ்யூப்பாங்க, அதுக்கு போய் ஓடி போய் வாங்குவாங்க. ரைட் இஷ்யூவை அப்ளை பண்ண தெரியணும், அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே பண்ணணும். ரைட் இஷ்யூவை உரிமை பங்குன்னு கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி இன்னும் என்ன மாதிரி மிஸ்டேக் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இன்னுமே பண்ணிட்டு இருக்காங்க? நிறையா பண்ணுறாங்க மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, ஒன்று அப் டு டேட் நியூஸ் பார்க்கறது இல்லை, ரெண்டாவது அதனுடைய சாராம்சங்கள் ஒன்றும் வேண்டாம். நான் ஈஸியாக இன்னொரு வழிகாட்டல் நேருக்கு சொல்கிறேன். இப்போது ஏஐ நிறையா வந்திருக்கு. உங்களுக்கு ஒரு என்ன வேணாலும் பண்ணுங்க, கோபைலட் பட்டாலும் சரி, ChatGPT பட்டாலும் ஒன்றும் வேண்டாம். இப்போ ஒரு கம்பெனி பேரை சொல்லி இவங்க பைபேக்கு அறிவித்து இருக்கிறார்கள். சிறு முதலீட்டாளர்கள் எவ்வாறு அதை
கடைப்பிடிப்பதுன்னு ஒரு தமிழில் கேள்வியை கேளுங்க. நீங்கள் கேள்வி கரெக்டாக இருந்தால் அங்கே கேள்வி கரெக்டாக வரும். நீங்கள் கேள்வியே சரியா இல்லைன்னா உங்களுக்கு குழப்பமான பதில் வரும். அப்படி போட்டால் அப்போ நீ எத்தனை ஷேர் வாங்கணும், எத்தனை வச்சுக்கணும், இதனால் உனக்கு என்ன பிரச்சனை, என்ன விளைவுகள், எதிர் வருங்காலத்தில் இது ஏறித்தனா எப்படி இருக்கும், இந்த கார்ப்பரேட்டை பற்றி எப்படி இருக்கும்னு டீட்டெயில்ஸாக வரும். இதுதான் இப்படி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நமக்கு டெக்னாலஜி நல்லா சப்போர்ட் பண்ணுறது. இவ்வளவு இருக்கும் தெரிஞ்சும் நம்ம ஒரு கண்ணை மூடிட்டு போய் ஏதோ ஒரு நியூஸை பேஸ் பண்ணுவாங்க. இதில் விஷயம் தெரிஞ்சவங்க, விஷயம் தெரியாதவங்க, படித்தவங்க, படிக்காதவங்க கேட்டகரிக்கு நான் சொல்லலை. இதெல்லாம் பாருங்கோ. உங்கள் உள்ளங்கையில் ChatGPT இருந்தால் அதில் போயிட்டு கேள்வியை கேளுங்க. நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும், ஆன்மீகம் கேட்டாலும் சொல்லுவோம், அஸ்ட்ராலஜிக்கல் கேட்டாலும் சொல்கிறது, ஸ்டாக்கை கேட்டாலும் சொல்கிறது, கார்ப்பரேட்டை கேட்டாலும் சொல்கிறது. அது என்ன டேட்டா இருக்கோ அதை கொடுக்குறது. நமக்கு எல்லா 7000 8000 கம்பெனி இருக்குது. அதில் போய் நம்ம ஃபில்டர் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்நிய முதலீட்டாளர்கள் விற்கிறதுனால நிஃப்டி இண்டெக்ஸ் ஏறல. ஏன் ஏறல? அந்நிய முதலீட்டை விற்கிறதெல்லாம் லார்ஜ் கேப்ஸ். ஸ்மால் கேப்ஸு லிக்விடிட்டி இஷ்யூ, அதை நம்பி போக முடியாது. சேஃப்டியாக இருக்கிறது நிஃப்டி மிட் கேப் 100. இப்போ சமீபத்தில் உச்சம் போயிட்டு கொஞ்சம் இறங்கியிருக்கு. நிஃப்டி மிட் கேப்பில் தான் நல்ல வால்யூம் growth இருக்குது. அப்போ நம்ம இந்த மாதிரி நிஃப்டி மிட் கேப் போய் கன்சிடர் பண்ணலாம். மார்க்கெட்டில் 3 கேட்டகரி இருக்குது. அட்ராக்டிவ் ப்ரைஸ், ஃபேர் ப்ரைஸ், ஓவர் ப்ரைஸ். அட்ராக்டிவ் ப்ரைஸாக இருந்தால் வாங்கணும், ஓவர் ப்ரைஸாக இருந்தால் கையில் இருந்தால் லாபத்தை பண்ணணும். இது மாதிரி நம்ம தேர்ந்தெடுக்கணும். நம்மகிட்ட நிறைய ஆப்லேயே எல்லாம் உங்களுடைய ட்ரேடிங் ஆப். நான் இன்னும் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். நான் அந்த ட்ரேடிங் ஆப் பேர் சொல்லலை. எதுவாக இருந்தாலும் சரி, நான் வச்சுருக்கிற ட்ரேடிங் ஆப்பில் என்னென்ன வசதி இருக்குது, ஒரு ஸ்டாக்கு என்ன ஃபார்முலா இருந்தால் கன்சிடர் சொல்கிறாங்க. அது போய் நான் எனக்கு டெக்னிக்கல் தெரியும், நான் அந்த டெக்னிக்கல் ஃபேக்டர் பார்க்குறேன். நான் ஒரு RSI பார்த்தேன்னா என்னுடைய வாங்குகிற லெவலில் இருக்குது, நான் தைரியமாக வாங்க. அதுமாதிரி நீங்களும் தெரிஞ்சுக்கணும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா யாரும் சொல்கிறத நம்பக்கூடாது. இல்லை சார் எனக்கு இதெல்லாம் பார்க்க தெரியாது, பண்ண தெரியாதுன்னா நீங்கள் மாதம் 15,000 ரூபா போடுங்க. போஸ்ட் ஆஃபீஸில் RD ஒரு 6 வருஷம் போடுங்க. போனதுக்கப்புறம் அதனுடைய முதிர்ச்சி பாருங்க, நல்ல இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம். அது மாதிரி போய் பண்ணுங்க. சேஃப்டி நம்ம எதையும் பார்க்க வேண்டாம். ஆனால் 6.25% தான் தருவாங்க. சப்ஜெக்ட் டு த மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸு, இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸு, இந்த மாதிரி ரெட் பிளாக் இஷ்யூ, இந்த மாதிரி ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் மாதிரி நம்ம போயிட்டு மாற்றிக்கூடாது, ஜேபி அசோசியேஷன் மாதிரி கூடாது. கடந்த காலத்தில் நிறையா நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஜெட் ஏர்வேஸு, DHFL, LVB, நிறைய பங்குகள் காணாமல் போனதெல்லாம் இருக்குது. அதில் முதலீட்டாளர்களுக்கு இது பெரிய கேள்விக்குறி தான். இப்போ இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் கேஸில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஷேர் ஹோல்டர் அந்த ஆனுவல் மீட்டிங்கில் கேட்ட கொஷின், அதுக்கப்புறம் ட்ரேட் ரெசிவபிள்ஸ் சரியா இல்லை, ஒரே நம்பராக ரொம்ப வருஷத்தில் இருக்குது, அது சொன்னதுனால தான் இந்த கேஸே வெளியே வந்திருக்குது. ஸோ இப்போ ஒரு ஷேர் ஹோல்டர் நம்ம ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்குறோம் அப்படின்னா ஒரு 2 ஷேர் வாங்கினா கூட அந்த ஆனுவல் மீட்டிங்கில் அட்டன் பண்ண மாட்டாங்க இப்போ நிறைய பேர். ஏன்னா 2 ஷேர் தான் இருக்குது, நம்ம போய் என்ன அட்டன் பண்ணுறதுன்னு பார்க்குறாங்க. ஸோ ஒரு ஷேர் ஹோல்டராக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்குது? இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வச்சு நான் இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் திடீர்னு ஒன்றும் வரல. இது 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தப்பை தான் செபி கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பார்த்துருக்கணும்? அப்போ நீங்கள் அந்த ஸ்டாக்கு நீங்கள் வாங்கிட்டீங்களே தவிர அது பேக் டெஸ்ட் பண்ணல, அந்த பிஸ்னஸ் அப்டேட்ஸ் பார்க்கல. ஒவ்வொரு குவார்ட்டர்லி உங்களுக்கு ஆடிட் ரிப்போர்ட் பேஸ் பண்ணி ஏர்னிங்ஸ் கொடுக்குறாங்களா, பிஸ்னஸ் அப்டேட் கொடுக்குறாங்களா? அப்போ அந்த குவார்ட்டர்லியில் நீங்கள் பார்க்கணுமா இல்லையா? அந்த ப்ரொமோட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கானா, அப்படியே இருக்கானா, குறைஞ்சிருக்கானான்னு? கண்டிப்பாக குறைஞ்சிருக்கலாம். அதேமாரி சேல்ஸ், அப்போ சேல்ஸ் பார்க்குற போது சேல்ஸு குறைஞ்சிருக்கலாம், அல்லது சேல்ஸ் இருக்கும், கேஷ் ஃப்ளோ கம்மியாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா சேல்ஸுங்கிறது பேப்பரில், கேஷ் ஃப்ளோங்கிறது தான் ரியல். அப்போ அது குறைஞ்சிருக்கிற போதே அங்கே ஏதோ சம்திங் வேலையாடுது. அப்போ ப்ரொமோட்டர்ஸும் என்ன பண்ணுறான், அவனுக்கு தெரிஞ்சிடும்ல இது சிங்கிங் ஷிப்புன்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். அப்போ அவன் நைஸாக வெளியில் பணத்தை எடுத்துகிட்டு போயிடும். நம்ம ரீட்டைல் இன்சூரன்ஸ் அது நல்ல கம்பெனி தானே எல்லாம் சொன்னாங்க. இன்னொரு கம்பெனி பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட இந்த வருஷம் 260% ஏறி இருக்கனால நம்ம யோஜனை பண்ணணுமா பண்ணக்கூடாது. அப்போ பீர் கம்பேரிஷன் போய் அந்த இதில் போய் இப்போ நீங்கள் எந்த கம்பெனி போய் ஒரு ஃபார்மா கம்பெனியே எடுத்துக்கோங்க. நான் ஒரு ஃபார்மா கம்பெனி சொல்கிறேன், போன வருஷம் 600 ரூபாயில் இருந்தாமா, இன்றைக்கி 1240 இருக்கான். அது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்மால் கம்பெனி தான், அதில் கடன் இருக்குது. அப்போ அதில் பிஇ பார்த்தீங்கன்னா இப்போ 83 இருக்கான். அப்போ அந்த மாதிரி கம்பெனி நீங்கள் ஏன் இப்போ வாங்கணும்? வாங்க வேண்டாமே. கம்மியாக இருக்கிறது வாங்கினவன் கெட்டிக்காரன். ஏன்னா இப்போ அவன் ப்ராஃபிட் புக்குன்னா இறங்கும்.
நீங்கள் என்ன நினச்சி வாங்குறீங்க? இப்போ 1600 1200 வந்துருச்சு. இந்த 1200 2400ன்ட்டு நாம் மார்க் போடுறோம். அதுக்கு நாம் நினைக்கிறபடி ஒரு ஸ்டாக்கோ ஒரு கார்ப்பரேட்ஸோ அல்லது சந்தையோ நமக்கு சாதகமாக இருக்காது. நாம் ஒரு முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி இத்தனை ஃபாலோ பார்த்துட்டு பண்ணினால் நம்மளுடைய முதலீடு பாதுகாப்பாக இருக்கும். முதலீடு ஆல் பேக்ஸ் ஷுட் நாட் பி பிளேஸ்ட் இன் ஒன் பேக். இது ஜென்ரல் தாரக மந்திரம். ஐயா வாரன் பஃபெட் சொல்கிறது. வாரன் பஃபெட் சொல்கிறாரு நம்ம சொல்லிக்கிறோமே தவிர அவர் சொன்னதை நம்ம ஏதாவது ஃபாலோ பண்ணினா நமக்கு சேஃப்டி. பண்ணுறது இல்லை. அதேமாரி கண்ணில் லாபத்தை பார்த்தா பகுதியாக விற்று வெளியில் வாங்கோ. நீங்கள் விற்று எடுக்கலைன்னா அது வேற யாருக்கோ பிரயோஜனம். 10 லட்ச ரூபாய்க்கு போட்டிருக்கீங்க, உங்களுக்கு 10,25,000 லாபம் இருக்குன்னா அந்த 25,000க்கு உண்டான ஸ்டாக்கை விற்று வெளியில் வந்துடுங்க. அவன் திரும்பி இறங்கினா என்ன, உங்கள் கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அது இந்த மாதிரி ரீசன்ஸ். அப்போ கிடைச்ச லாபத்தை நீங்கள் எடுக்க விட்டுட்டீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தில் அந்த செக்டாரோ அல்லது குளோபல் நியூஸ்லாம் 9,800,000 வந்தால் லாபத்தை மிஸ் பண்ணிட்டோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. லாபத்தை பார்த்தா எடுத்துக்கோங்க. எடுத்து வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக இதுக்கு ஆப்போசிட்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. மறுபடியும் இதுலேயே போடக்கூடாது. இந்த மாதிரி செய்யணும். இந்த ஸ்டாக் வாங்கும்போது எந்த விஷயம்லாம் கவனிக்கும் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ரொம்பவே நன்றி. தேங்க்யூ. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்மா.